நண்பர்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு முக்கியமான காரியத்தை உங்கள் கூட பேச விரும்பி இந்த பதிவை நான் செய்கிறேன். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இன்றைக்கு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி அவர்களை குற்றப்படுத்தி, அவர்களை தூஷித்து, அவர்கள் மேல் குறை சொல்லி பேசுவதை வலைதளங்களில் பார்க்க முடிகிறது. மற்றபடி சாதாரணமாக விசுவாசிகள் மத்தியில் கூட அதிகமாக இப்படிப்பட்ட காரியங்கள் பேசப்படுவதை பார்க்கிறோம். ஒருவேளை வெளியே தெரியாவிட்டாலும் 4 விசுவாசிகள், 4 கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றாக கூடும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஊழியக்காரரை குறித்து இன்றைக்கு விமர்சித்து பேசுவது சாதாரண வழக்கமாகவே காணப்படுகிறது. இதெல்லாம் சரிதானா? தேவன் அழைத்து அபிஷேகம் பண்ணி தம்முடைய ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துகிற ஒரு ஊழியக்காரரை குறித்து விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள் இப்படி விமர்சித்து பேசிக்கொண்டே இருக்கலாமா? பைபிள் இதை பற்றி என்ன சொல்லுகிறது? ஒருவேளை ஒரு தேவ ஊழியர் தவறாக பேசும் பொழுது, தவறான காரியங்களை உபதேசிக்கும் பொழுது, கள்ள போதகத்தை பேசும் பொழுது, இதனால் சபைகள் பாழாகும் நிலை வரும் பொழுதும் பேசாமல் இருக்கலாமா? அப்படியே அதை பார்த்து கண் மூடி கொண்டு இருக்கலாமா? இந்த 2 கேள்வி நமக்கு முன்னால் வைக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான விஷயம், சரியா? ஆகையினால் இதை குறித்து உங்கள் கூட நான் பேச வேண்டும் என்று கர்த்தருக்குள் தீர்மானித்திருக்கிறேன். நல்ல கவனிங்க. அழைக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஊழியரை குறித்து நாம் தூஷணமாய் அவர்களை குற்றப்படுத்தி பேசலாமா? அப்படின்னா பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? அப்படி பேசக்கூடாது. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. தேவன் அழைத்து தம்முடைய ஊழியத்திலே பயன்படுத்துகிறவர்கள் தேவனுடைய ஊழியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். தே ஆர் co-workers of God. பவுல் அதை தான் சொல்கிறார். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம், சரியா? அப்போ அதற்கென்று கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை விசேஷமாக அபிஷேகம் பண்ணுகிறார். தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்குரிய அபிஷேகம் அவங்க பெற்றிருக்கிறாங்க. அதனால் அவங்க நமக்கு சத்தியத்தை பகுத்து போதிக்கக்கூடியவங்களாய் காணப்படுகிறார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சவுல் தேவனுக்கே விரோதமாக எழும்பி தாவீதையும் கொலை செய்ய துணிந்த போது தாவீது அதை கண்டு பதிலுக்கு பதில் செய்யவில்லை. வாய்ப்பு கிடைத்தது தாவீதுக்கு சவுலை கொலை செய்வதற்கு. ஆனால் தாவீது தேவன் அபிஷேகித்த அவரை நான் தொடமாட்டேன், அப்படி தொட்டு குற்றமில்லாமல் என்னால் போக முடியுமா அப்படின்னு சொல்லி விலகி இருந்ததை பார்க்கிறோம். நல்லா கவனிச்சுட்டே வாங்க, சரியா? மோசே தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். மோசையோடு கூட பிறந்த ஆரோன் ஆனாலும் சரி, அல்லது மிரியாம் ஆனாலும் சரி, அல்லது மோசே அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள் ஆனாலும் சரி, மோசேக்கே விரோதமாய் எழும்பி பேசின பொழுது தேவன் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினதை பைபிளில் பார்க்க முடிகிறது. ஏன் தெரியுமா? அபிஷேகம், அழைப்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அந்த அதிகாரம் தேவன் கொடுத்தது. அப்போ தேவ ஊழியர்களுக்கு விரோதமாக, அவங்களுக்கு விரோதமாய் தூஷித்து, அவங்கள பகைத்து, அவங்களுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது நாம் தேவனுடைய அதிகாரங்களுக்கு விரோதமாக எழும்புகிறோம். ஒருவேளை அவங்க தவறு செய்தாலோ, ஒருவேளை அவங்க தடுமாறி விழுந்தாலோ, மீண்டும் அவங்களை உயிர்ப்பிப்பதற்கு அந்த எஜமான் வல்லவராக இருக்கிறார். தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவங்க தேவனுக்குத்தான், அவர்களை அழைத்தவருக்குத்தான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகையினால அபிஷேகம் பெற்ற தேவனுடைய ஊழியக்காரரை, அழைப்பு பெற்று கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிறவர்களுக்கு விரோதமாய் தூஷணமாய் பேசி குற்றமில்லாமல் போகத்தக்கவன் யார்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அழைத்த தேவன் அவர்களை சீர்படுத்த வல்லவராக இருக்கிறார். அவங்கள இப்போ நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவர் அவங்களோட கூட பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறாரா இல்லையா? ஏன்னா அவங்க ஊழியக்காரங்க. அவங்கள உணர்த்துவதற்கு, அவங்களை சீர் செய்வதற்கு, அவங்களை சரி செய்வதற்கு தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் இளைப்படைவதில்லை, அவர் சோர்ந்து போவதில்லை, சரியா? அதனால்
அழைக்கப்பட்டவர்களுக்கு விரோதமாய் நாம் பேசாமல் இருப்பது நமக்கு நலமாக இருக்கிறது. இரண்டாவது ஒரு முக்கியமான காரியம், ஒருவேளை தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமாய் எழும்பி தங்களை ஊழியர் என்று சொல்லி ஒரு கூட்டம் கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்கிறோன்னு சொல்கிற பட்சத்தில் அவங்களுடைய உபதேசங்கள், அவங்க சொல்லக்கூடியதான என்ன கள்ள போதகங்கள் சபைக்கு விரோதமாய் வரும் பட்சத்தில், சபையை அது பாழாக்கும் பட்சத்தில், தேவனுடைய பிள்ளைகளை அவங்க விசுவாசத்தை விட்டு தெய்வ பயத்தை விட்டு அது வலிவு செய்யக்கூடும் என்கிற அந்த சூழ்நிலையில் நிச்சயமாகவே அழைக்கப்பட்ட ஒரு தேவ ஊழியக்காரன் அதற்கு விரோதமாய், அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி ஜனங்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர்களை அடையாளம் காட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இதில் பெயரை சொல்லலாமா, அவங்க பெயரை சொல்லக்கூடாதா, இப்படிப்பட்டதான டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க தவறு செய்கிற பட்சத்தில், அவங்க கள்ள உபதேசம் செய்கிற பட்சத்தில் அவங்க மூலமாக ஜனங்கள் பாதிக்கப்படுவாங்க, அவங்க மூலமாக ஜனங்கள் கர்த்தருடைய உண்மையை விட்டு விலகி போயிடுவாங்கன்னு ஒரு உண்மையுள்ள ஒரு தேவ ஊழியர் உணர்வாரையானால் நிச்சயமாகவே அவர்கள் பேரை முதற்கொண்டு குறிப்பிட்டு ஜனங்களுக்கு அவர்களை குறித்து எச்சரிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்போ இதுக்கு பைபிளில் ரெஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின தம்முடைய 2ஆம் நிருபத்தில் அந்த 2ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். இமேனேயும் பிலேத்தும் பேரை மென்ஷன் பண்ணுவார். இவங்க 2 பேருடைய உபதேசமும் பொல்லாத உபதேசம், தவறான உபதேசம், கள்ள உபதேசம் அப்படின்னா பொய்யான உபதேசம். இந்த உபதேசம் ஜனங்களை தீட்டுப்படுத்தி விடும், ஜனங்களுடைய விசுவாசத்தை குலைத்து விடும். அவங்க உபதேசத்தை குறித்து பவுல் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லுவார், அது அரிப்பிளவை போல படருமா. அப்படின்னா லைக் கேன்சர் இட் ஸ்ப்ரெட்ஸ் ஆர் லைக் எ கேங்க்ரீன் அப்படி தான் போட்டிருக்கு. சில பைபிளில் கேங்க்ரீன்னு போட்டிருக்கு, சில பைபிளில் சில மொழிபெயர்ப்புகளில் கேன்சர்னு போட்டிருக்கு. கேங்க்ரீன் ஆனாலும் சரி, கேன்சர் ஆனாலும் சரி, அது மெல்ல 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 சரீரத்தை அழித்து கொண்டே வரும். சரியா? அப்படித்தான் இவர்களுடைய உபதேசங்கள் சபையை மெல்ல மெல்ல அழித்து கொண்டு வரும். இன்றைக்கு அப்படிப்பட்ட அநேகர் எழும்பி இருக்கிறாங்க. முந்தி இருந்ததை காட்டிலும் இன்றைக்கு அநேகமான பொய் போதகங்களை செய்கிறவர்கள் எழும்பி இருக்கிறாங்க. அவங்கள ஊழியக்காரர்னு சொல்ல முடியுமா? தவறான ஒரு காரியத்தை ஜனங்களுக்கு போதிக்கிறவங்களை கர்த்தரால் அழைக்கப்பட்டவங்கன்னு சொல்ல முடியுமா? அல்லது அழைக்கப்பட்டிருந்தாலும் அவங்க உண்மையை விட்டு அவர்கள் விலகி என்ன ஜனங்களுக்கு தவறானதை போதிக்கும் பொழுது உடனே அதை குறித்து ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன், அழைக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் உடனே சபையை எச்சரிக்க வேண்டும். ஸோ இதுவும் அவசியம்தான். இதில் ஒரு நல்ல பேலன்ஸ் நமக்கு இருக்கணும், சமநிலை நமக்கு இருக்கணும். பவுல் மாத்திரம் அப்படி சொல்லலை, பெயரை சொல்லி பவுல் பேதுருவை கூட குற்றம் சாட்டுறார். கலாத்திய நிருபத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பேதுரு செய்ததான ஒரு சில தவறுகளை பவுல் தைரியமாக வெளியரங்கமாக குற்றம் சாட்டுறார். இன்னைக்கு பைபிளில் அது இருக்குதே, நம்ம வாசிக்கிறோமே. கவனிக்கிறீங்களா? நீங்கள் யோவான் அப்போஸ்தலனை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோவான் அப்போஸ்தலன் அன்பின் அப்போஸ்தலன்னு பெயர் பெற்றவர். அவர் யாரையுமே தூஷணமாக பேசுனதில்லை, எல்லாருக்கும் அன்பாக இருக்கணும்னு தான் அவர் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு இல்லையா? அன்பாருங்க, அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஆனால் தவறான உபதேசங்களை கொண்டு வருகிறவர்களை, கிறிஸ்து இயேசுவின் உபதேசங்கள் அல்லாத உபதேசங்களை கொண்டு வருகிறவர்களை நாம் வாழ்த்தவும் கூடாதுன்னு சொல்றது யார் தெரியுமா? அதே யோவான் தான். நீங்க படிச்சு பாருங்க. அவர் சொல்வார், கிறிஸ்துவின் உபதேசங்களை கொண்டு வராதவர்களை, நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவனுடைய டீச்சிங்ஸை கொண்டு வராதவங்களை சகோதரன்னு சொல்லாதீங்க, அவங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லாதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணாதீங்கிறாரு. ஸோ இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல் யோவான் தான், அப்போஸ்தலனாகிய யோவான் தான் தியோதிரேப்பு என்கிற ஒரு மனிதனை குறித்து அவருடைய நிருபத்தில் எழுதுகிறார். அவன் பொல்லாதவன், சபைக்குள்ளே இருந்து சபையுடைய வளர்ச்சிக்கு விரோதமாக இருக்கிறவன். இதெல்லாம் அவர் தான் எழுதுகிறாரு. நீங்கள் படிங்க, பைபிளை நல்லா படிங்க. அதனால் சபை ஆனது உத்தம ஊழியர்கள் எழும்பணும். எப்பொழுது சபைக்கு விரோதமாய் கள்ளத்தனமான போதகர்கள் வரும் பொழுது,
சபையை பாழாக்கும்படிக்கு தைரியமா துணிகரமா தவறான காரியங்களை பேசும் பொழுது இவர்கள் இப்படி பேசுவது தவறு, இவர்கள் இப்படி பேசுவது வேதத்துக்கு புறம்பானது, சத்தியத்துக்கு புறம்பானதுன்னு சொல்லி வைராக்கியம் உள்ள தேவ ஊழியர்கள் பேசித்தான் ஆக வேண்டும். அந்த நேரத்தில் அவங்க பேரை சொல்லக்கூடாதுங்க, அது மேனஸ் இல்லைங்கலாம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அது தேவனுக்குரிய வைராக்கியமா இருக்காது. கவனிக்கிறீங்களா? நமக்குள்ளே தேவனை குறித்த வைராக்கியம் இருக்கணும், அவருடைய ஜனங்களை குறித்த வைராக்கியம் இருக்கணும். அழைக்கப்பட்ட அப்போஸ்தலர்களுக்கு கர்த்தருடைய ஜனங்களை குறித்த வைராக்கியம் இருக்கணும். அதை ஒருவன் கெடுத்து போட்டால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசேயரை குறித்து துணிகரமாக பேசினார். அவங்க செய்ததான அத்தனை தவறுகளையும் தோல் உரித்து ஜனங்களுக்கு காண்பித்தார், தம்முடைய சீஷர்களுக்கு காண்பித்தார். சீஷர் சொல்றாங்க, இதை நிமித்தம் அவங்க இடறி போயிடுவாங்களேன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்றாங்க, என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். யாரை பற்றி சொன்னார்? the so called ministers of those days. அன்றைக்கு நாங்களும் ஊழியம் செய்கிறோன்னு சொன்ன அவங்கள பார்த்து தானே கர்த்தர் சொன்னாங்க. ஸோ இதில் ஒரு தின் லைன் தான் இருக்கு, ஒரு மெல்லிய கோடு தான் இருக்கு. அழைக்கப்பட்ட கர்த்தருடைய ஊழியர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஊழியர்கள் தவறினாலும் தேவன் அவர்களை நிச்சயமாகவே சீர்படுத்துவார். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். உத்தமமான கர்த்தருடைய பிள்ளைகள் உத்தமமான ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவங்க வலது பக்கம் இடது பக்கம் சாய்வதை போல தெரியும் பொழுதெல்லாம் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். அதுதான் உத்தமம், அதுதான் உண்மை. அவங்களுக்கு விரோதமாய் தூஷிப்பது நல்லதல்ல. அதே நேரம் ஒரு தவறான உபதேசத்தை ஒருவன் சுமந்து கொண்டு வருவானால், சபையை பாழாக்கும்படி ஒருவன் எழும்புவானால், தேவ ஜனங்களை எல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து எப்படியாகிலும் பணத்தை பிடுங்குவதற்கு அல்லது சத்தியத்தை விட்டு அவர்களை திருப்புவதற்கு மாறுபாடானவைகளை பேசத்தக்கதாக ஒருவன் எழும்புவானால் அவன் பிசாசால் பயன்படுத்தப்படுகிறான். உடனே கர்த்தருடைய ஊழியர்கள், அழைக்கப்பட்டதான அப்போஸ்தலர்கள், வேத பண்டிதர்கள் அதை குறித்து ஜனங்களுக்கு எச்சரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. காரணம், தேவனுடைய சபை அவருடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது, மறந்துடாதீங்க. ஸோ இதில் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். தேவ ஜனங்கள் இவை எல்லாவற்றுக்காகவும் அன்றாடம் தேவனை நோக்கி ஜெபிக்கணும். தேசத்துக்காக ஜெபிப்பது நல்லது. அதை விட முக்கியம், அவர் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்த அவருடைய சரீரமாகிய சபைக்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் வருகிறார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். ஜாக்கிரதையாக இருப்போம். சரியா? காட் பிளஸ் யூ.